அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேடீஸ் சூப்பர் ஸ்டார் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை தன்னிடமே கொண்டுள்ள நயன்தாரா பற்றியும், அவர் நடித்துள்ள படங்களையும், அவர் அடுத்தடுத்ததாக வெளிவரும் படங்கள் பற்றிய அப்டேட்டை இந்த வீடியோல காணலாம். நயன்தாரா கேரள மாநிலத்தின் பிறப்பிடமாய் கொண்டுள்ள இவர் 2003ஆம் ஆண்டு மலையாள திரைப்படத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானார். இப்படத்தினை தொடர்ந்து இவர் 2005ஆம் ஆண்டு ஐயா திரைப்படத்தின் நாயகியாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி புகழ் பெற்றுள்ளார். தற்போது நயன்தாரா தென்னிந்திய திரைப்பட உலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என்னும் புனைப்பெயரை கொண்டுள்ளார். நயன்தாரா கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் பிறந்துள்ள இவர் பிறப்பால் மலையாள குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் பெங்களூரில் பிறந்திருந்தாலும் இவரது தந்தை இந்திய விமானப்படையில் பணியாற்றியதால் இவரின் பள்ளி படிப்பினை ஜாம்நகர், குஜராத், டெல்லி போன்ற மாநிலங்களில் பயின்றுள்ளார். பின்னர் கேரளாவில் உள்ள மார்த்தோமா கல்லூரியில் தனது இளங்கலை பட்டத்தினை பெற்றுள்ளார். இவருக்கு லெனோ என்னும் தமையன் உள்ளார். இவரது துபாயில் வாழ்ந்து வருகிறார். இவர் கல்லூரியின் பருவத்தில் மாடலிங் துறையில் அவ்வப்போது பொழுதுபோக்கிற்காக பணியாற்றி வந்துள்ளார். இவர் பணியாற்றிய மாடலிங் துறையின் மூலம் இவருக்கு பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் சத்யன் அக்னிபாக் அறிமுகம் கிடைத்து மனஸ்லினகாரா திரைப்படத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானார். மலையாள திரையுலகின் நாயகியே அறிமுகமான இவர் இப்படத்தினை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் இயக்குனர் ஹரி இயக்கத்தின் சரத்குமார் இரட்டை வேடங்களில் நடித்து புகழ் பெற்ற ஐயா திரைப்படத்தின் நாயகியாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி பிரபலமாகியுள்ளார். தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற இத்திரைப்படத்தில் நடித்து தமிழின் சிறந்த அறிமுக நடிகை என பலரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இப்படத்தினை தொடர்ந்து இவர் 2005ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான சந்திரமுகி திரைப்படத்தின் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்து தமிழ் திரையில் பிரபலமாகியுள்ளார். இப்படத்தினை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் பல முன்னணி நடிகருடன் நடித்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் திரையுலகின் முன்னணி நடிகையாக புகழ் பெற்றுள்ளார். நயன்தாராவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்களுக்கு பின்னர் இவர் திரைத்துறையில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளார். ஆனால் இவர் மீண்டும் சினிமாவில் தமக்கென ஒரு அடையாளத்தை பெற்று லேடி சூப்பர் ஸ்டார் என்னும் புனைப்பெயரோடு தென்னிந்திய சினிமாவில் முன்னணி முக்கிய நடிகையாக புகழ் பெற்று நடித்தும் வருகிறார். அதிக சம்பவங்களில் நடிக்கும் நடிகையாக நயன்தாரா புகழ் பெற்றுள்ளார். இவரது திரைப்படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருவதால் இவர் பெயரின் அளவில்தான் வர்த்தகம் மற்றும் மார்க்கெட்டிங்கை உயர்த்தி தன் திரை வாழ்க்கையை வெற்றி கண்டுள்ளார். மையப்படுத்தி படமாக தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நயன்தாராவின் படங்கள் மாயா, டோரா, அறம், கோலமாவு கோகிலா போன்ற படங்களில் நடித்துள்ளார். நயன்தாரா நடித்துள்ள சூப்பர் ஹிட் டாப் 5 தமிழ் படங்கள் எதுனா பில்லா, ராஜா ராணி, தனி ஒருவன், இமைக்கா நொடிகள், விஸ்வாசம். நயன்தாரா 2022 ஜூன் 9ஆம் தேதி சென்னையில் உள்ள மகாபலிபுரத்தில் விக்னேஷ் சிவன் திரைப்பட இயக்குனரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிகைக்கு ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு உள்ளது. மேலும் அவரது கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்க ஒரு ஒதுக்கப்பட்ட நடிப்பை அடிக்கடி நாடுகிறார். இமைக்கா நொடிகளின் தன்னம்பிக்கையான காவலராக இருந்தாலும் கோலமாவு கோகிலா இறக்கும் தன் தாய்க்கு எப்படியாவது உதவ விரும்பும் பாதிக்கப்படக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அவள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிதானத்தை வெளிப்படுத்துகிறாள். முன்பு குளிர்ச்சியான ஸ்வாக்கர் வடிவில் இருந்தால் பிந்தையத்தில் அது நன்கு பாதுகாக்கப்பட்டு மூக்காடு. சில சமயங்களில் இந்த மந்த நிலையை அவரது கதாபாத்திரங்களை படிப்பதை கடினமாக்குகிறது. ஆனால் பிகில், பில்லா மற்றும் விஸ்வாசம் போன்ற படங்களில் விஜய் அல்லது அஜித் போன்ற நட்சத்திரத்துடன் திரையை பகிர்க்கும் போது அல்லது ஒரு படத்தின் அவரது கதாபாத்திரம் மிக குறைவாக இருக்கும் போதும் கூட நயன்தாரா வேறு எந்த வகையிலும் திரைக்கு சொந்தக்காரர். நடிகை எப்போதும் நம் கண்களை அவளிடமிருந்து எடுக்காமல் பார்த்து கொள்கிறார். அவரது சமீபத்தின் வெளியூர் அன்னபூரணியின் நயன்தாரா பல ஆண்டுகளாக அவர் எழுதிய பல கதாபாத்திரங்களை கொண்ட விரிவான தலைப்பு அட்டையை வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய சாதனையை கொண்டாடுகிறது. அவரது 75வது படம் வரும் டிசம்பர் 25ஆம் தேதி நயன்தாரா சினிமாவின் 2 சகாப்தங்களை நிறைவு செய்கிறது. 75 திரைப்படங்கள் மற்றும் 20 வருட தொழில்துறையின் சிறந்த மைல்கற்கள். லேடி சூப்பர் ஸ்டாரின் சில சிறந்த நடிப்பை பார்க்க வேண்டும். அவரின் உள்ள நடிகருக்கு நட்சத்திரத்திற்கும் இடையே ஒரு சிறந்த சமநிலை. தமிழ் சினிமாவில் அவரது முதல் 10 சிறந்த நடிப்புகளின் அகநிலை தரவரிசை இங்கே உள்ளது. ஐரா, கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள் மற்றும் விஸ்வாசம் ஆகிய படங்களில் நயன்தாரா அடுத்தடுத்து ஹிட் கொடுத்த நேரத்தில் ஐரா வந்தது. படத்தின் ஹீரோ தேவையில்லாத ஒரு ஃபேட் ஸ்டோராக அவர் ஏற்கனவே தனது இடத்தை நிறுவிய காலகட்டம் அது. பாக்ஸ் ஆஃபீஸின் வெற்றியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் டோரா மற்றும் அறம் போன்ற படங்களில் தனது நடிப்பின் மூலம் ஒரு கதையை தன்னால்
தன்னால் தாங்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார். எனவே ஐரா வெளியான போது ஒரு உண்மையான ஆர்வம் இருந்தது. குறிப்பாக படத்தில் நடிகை இரட்டை வேடங்களில் நடித்ததால் யமுனா ஒரு பாத்திரமாகவும் நயன்தாரா தனது வழக்கமான நம்பிக்கையுடன் நம்மை வசீகரிக்கிறார். ஆனால் எழுத்தின் உதவியின்றி அவரது நடிப்பு சாதுவாகவே இருந்து வருகிறது. துரதிர்ஷ்டத்தை தாங்கியவர் என்று கேலி செய்யப்பட்ட பவானி என்ற பயமுறுத்தும் பெண்ணாக அவர் நடித்த மற்றொரு பாத்திரம் நயன்தாராவை ஜொலிக்கிறது. பொதுவாக நயன்தாரா தனது உடல் மொழி மற்றும் தன்னம்பிக்கை மூலம் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும் நடிகை. ஆனால் பவானியின் அவள் நடிப்பதிலும் பேசுவதிலும் அழுவதிலும் கூட ஒரு தயக்கத்தை வடிவத்தை கொண்டு வருகிறார். நயன்தாரா பவானியின் அழும்போது மற்ற படங்களில் நடிகை காட்டாத பாதிப்பின் வெளிப்படையாக வெளிப்பட்டு உள்ளது. இமைக்கார் நொடிகள். தமிழ் சினிமாவில் பெண் காவலரை எத்தனை முறை பார்த்து இருப்போம். நயன்தாரா நடிகர் சிபிஐ அதிகாரி அஞ்சலி குறுக்கிடாமல் படம் கொண்டாடப்படுகிறது. புலனாய்வு திடீரில் நயன்தாராவுக்கு சில படங்கள் செய்ய முடிந்ததை பலவிதமான உணர்ச்சிகளை ஆராயும் இடத்தை வழங்கியது. அடுத்ததாக ராஜா ராணி. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2013 ராஜா ராணியுடன் நயன்தாரா திரும்பிய போது 2ஆம் சுற்றுக்கான உறுதியோடு தெளிவாக தெரிந்தது. மாயா நயன்தாராவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது போன்ற பல தனிப்படங்கள் வர வழிவகுத்தது. நீ எங்கே என் அன்பே பெண்கள் தலைமையில்லாத திரைப்படத்தின் அவரது முதல் முயற்சி என்றாலும் அவரது தொடர் வெற்றி மாயாவுடன் தொடங்கியது. நானும் ரவுடிதான் நன்றாக எழுதப்பட்ட திரைப்படம். ஆனால் அதன் வினோதம் எளிதில் கடந்து சென்றிருக்கும். பெரிய குண்டராக விரும்பும் விஜய் சேதுபதி பாண்டியை தலைப்பு குறிக்கலாம். ஆனால் படம் உண்மையில் பழிவாங்க விரும்பும் நயன்தாராவின் காதம்பரியை மையமாக கொண்டுள்ளது. நெற்றிக்கண் சரியான படம் இல்லை. கொரிய திரைப்படமான பிளைண்டின் தழுவல் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு தெளிவாக தெரிந்த பல கரடு முரடான திட்டுக்கள் உள்ளன. ஆனால் நயன்தாரா எல்லாவற்றையும் ஈடுகட்டுகிறார். கிளாசிக் படத்தில் இந்த ரீமேக்கில் ஜோதிகா மற்றும் ரஜினிகாந்த் சிறப்பான நடிப்பை கருத்தில் கொண்டு துர்காவாக நடித்த நயன்தாராவை பாத்திரத்தை கவனிக்காமல் இருப்பது எளிதல்ல. ஆனால் தனது 2ஆம் தமிழ் திரைப்படத்தில் மட்டுமே நடிகை நடிப்பின் ஜாமவாங்களோட தன்னை தானே வைத்திருக்க முடிகிறது. கோலமாவு கோகிலா. அடுத்ததாக அறம். நயன்தாராவின் மதிவதனி. அறம் மாவட்டத்தின் தைரியமான மன்னிப்பு கேட்காத மற்றும் நேரடியான மாவட்ட ஆட்சியர் நேர்மையான சேவை செய்ய விரும்பும் அதிகாரி. அதனால் ஒரு சிறு குழந்தையின் திறந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தபோது மதிவதனி அவளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கிறார். டோரா. நயன்தாராவின் பெண்களை மையமாக கொண்ட தேர்வுகள் என்று வரும்போது கூட டோராவின் படங்களின் சிறந்தது இல்லை. இது ஒரு காரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திகில் படம். ஆனால் அவர் பவளக்குடியாக கச்சிதமாக இருக்கிறார். மலையாளத்தின் தனது திரை பயணத்தை தொடங்கிய நயன்தாரா தமிழின் சரத்குமார் ஜோடியாக ஐயா படத்தை அறிமுகமாகி அதன் பின்னர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சந்திரமுகி படத்தின் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி பலரது உருவத்தை உயர வைத்தவர். என் வாழ்வின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் மரணன் பெயரில் நடிகர் அன்சுமான் சுஷ்கர். அதனைத் தொடர்ந்து ஜெயராம், மம்முட்டி, சூர்யா, விஜய் உள்ளிட்ட டாப் நடிகர்கள் படத்தில் நடித்து முன்னணி கதாநாயகராக நயன்தாரா உயர்ந்தார். இன்று புத்தாண்டு பிறந்துள்ளது நிலையில் இந்த ஆண்டு நயன்தாரா நடிப்பில் வெளியாக உள்ள படங்களை தற்போது காண்போம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நயன்தாரா நடிப்பில் வெளியாக உள்ள படங்களை தற்போது பார்க்கலாம். ராக்காயி. இப்படத்தின் செந்தில் நல்லசாமி இயக்க கோவிந்த்தாசன் இசையமைக்கிறார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு மற்றும் இந்தியில் வெளியாக உள்ளது. இப்படத்தை ட்ரெண்ட்ஸ்டிக்ஸ் புரொடக்ஷன் மற்றும் மூவியர்ஸ் இந்தியா தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றது. டாக்ஸிக். நடிகர் யாஷிர் கதாநாயகனாக நடிக்கும் இப்படத்தை நடிகையும் இயக்குனருமான கீது மோகன் தாஸ் இயக்குகிறார். இப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. மண்ணாங்காட்டி. நயன்தாரா நடிக்கும் இப்படத்தை ஃப்ளாக்ஷிப் யூடியூப் சேனல் புகழ் விக் இயக்குகிறார். இப்படத்தில் நயன்தாரா தவிர யோகி பாபு, தேவதர்ஷினி, கௌரி கிஷான், நரேந்திர பிரசாத் மற்றும் பலர் நடித்துள்ளனர். டெஸ்ட். தமிழ் படம் விக்ரம் வேதா, இறுதிச் சுற்று, ஜகமே தந்திரம், மண்டலோ உள்ளிட்ட படங்களை தயாரித்த காசிகாத் தற்போது இயக்குனராக அறிமுகமாகியுள்ளார். இந்த படத்தில் நயன்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு டெஸ்ட் என்று பெயரிட்டுள்ளது. வெட்நாட் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் மூலம் சசிகாந்த் இந்த படத்தை தயாரிக்கிறார். மாதவன், சித்தார்த், மீரா ஜாஸ்மின் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரபல மலையாள நடிகரான நிவின் பாலி நடிக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்தில் நயன்தாரா இணைந்துள்ளார். இந்த படத்தை ஜார்ஜ் பிலிம்ஸ் ராய் மற்றும் சஞ்சாப் குமார் ஆகியோர் இயக்குகின்றனர். இந்த படத்தில் நயன்தாரா ஆசிரியராக நடிப்பதாக கூறப்படுகிறது. படம் குறித்த மற்ற தகவல்களை விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு லவ் ஆக்ஷன் ட்ராமா என்ற திரைப்படத்தில் நிவின் பாலியுடன் இணைந்து நயன்தாரா நடித்திருந்தார்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உற்சாக சினிமாஸ் பார்க்காதவங்க சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.